கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப்பட்டோம், பேறு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடி அன்பின் பொருளுணர்வோம். அனைவரும் வாழ்வுறவே அவர் ஆற்றிய திருப்பலியை அவர் நினைவாய் கொண்டாடியே அன்பின் பொருளுணர்வோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். அவர் திரு ரத்த உறவில் நாம் சோதரராவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளக்ஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக கல்வாரி பலிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். மேகத்திலிருந்து விழுகின்ற அந்த மழை துளியானது வேரின் வழியாக இலைகளுக்கு சென்று ஒளி சேர்க்கையின் மூலமாக நீராவியாக மாற்றம் பெற்று மீண்டும் அந்த மேகத்திடமே திரும்பி செல்கின்றது. அதேபோல்தான் கடவுளிடமிருந்து வருகின்ற தந்தை கடவுளிடமிருந்து வருகின்ற நமது ஆன்மாவானது இந்த உடலின் வழியாக சென்று இயேசுவின் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கையினால் செய்யக்கூடிய நற்செயல்களின் வழியாக
மீண்டும் தந்தை கடவுளிடமே, விண்ணகத்திடமே திரும்பி செல்கின்றது. அனைவரும் கரங்களை கூப்பி, தலைகளை தாழ்த்தி, கண்களை மூடி, நமது உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா வழியாக நாம் நல்ல செயல்கள் செய்யாமல் உலக போக்கின்படி வாழ்ந்து தீய செயல்களை செய்த நேரங்களை நினைத்து அதற்காக மனம் வருந்தி கடவுளிடம் சிறிது நேரம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறைவாக்கினர்களும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கினார். நம்பிக்கை கொள்வோர் அனைவருமே அவர் ஏற்புடையவராக்குகின்றார். அவர் வேறுபாடு காட்டுவது இல்லை. ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவனானார்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆக்குமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோர்களுக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகின்றார். ஆம், அவர் நீதியுள்ளவர்.
இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகின்றார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமேது? இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாக எவரும் கடவுளுக்கு ஏற்பதாக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே விருத்த சேதனம் பெற்றவராயினும் விருத்த சேதனம் பெறாதவராயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 130 பதிலுரை. பேரன்பும் மீட்பும் உம்முடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, ஆண்ட துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தார் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரே மன்னிப்பு அளிப்பவர், மனிதர் உமக்கு அஞ்சி நடப்ப. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவருக்காக காத்திரு. ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியெடுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரையே நம்பியிரு. Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறியது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திரு தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினரின் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பையும் சமாதானத்தையும் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த உலகத்தில் நாம் உட்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுகளுமே, அது எந்த உணவாக இருந்தாலும் சரி, பீஸா, சாண்ட்விச், நூடுல்ஸ், சப்பாத்தி, தோசை, எந்த உணவாக இருந்தாலும் சரி, நாம் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளுமே நமக்கு மண்ணிலிருந்து தான் கிடைக்கின்றது. காரணம், இந்த உடல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய். மீண்டும் இந்த உடல் எங்கு திரும்ப செல்லுகின்றது என்றால் அதே மண்ணுக்கு தான். சவப்பெட்டியில் வைத்து குழி தோண்டி மண்ணுக்குள் புதைத்து விடுவார்கள். இந்த உடல் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மீண்டும் மண்ணுக்கே திரும்புவதால் நாம் உட்கொள்ளக்கூடிய அனைத்து உணவுகளுமே நமக்கு மண்ணிலிருந்து தான் கிடைக்கின்றது. ஆனால் நமது ஆன்மாவானது மண்ணிலிருந்து உண்டாக்கப்படவில்லை. மாறாக நமது ஆன்மா கடவுளிடமிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய நாசிகளில் கடவுள் தனது உயிர் மூச்சை ஊத மனிதர் உயிர் உள்ளவன் ஆகின்றார். அதாவது நமது ஆன்மா கடவுளிடமிருந்து வருகின்றது. மீண்டும் நமது ஆன்மா எங்கு திரும்பி செல்ல வேண்டுமென்றால் அது கடவுள்கிட்ட தான் திரும்ப போகணும். அதனால தான் நமது திரு அவை சொல்கின்றது, நாம் அனைவரும் பயணம் செய்யும் திரு அவை. நாம் அனைவருமே எதிர்நோக்கின் திரு பயணிகள். எதை எதிர்நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கின்றோம் என கூறுகின்றது. எனவே இந்த ஆன்மா விண்ணகம் நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் ஆற்றல் தேவை, உணவு தேவை. இந்த உடலுக்கான உணவு மண்ணிலிருந்து கிடைக்கின்றது. அப்படி என்றால்
நமது ஆன்மா விண்ணிலிருந்து வருகின்றது, விண்ணிற்கே திரும்ப செல்ல வேண்டுமென்றால் அதற்கான உணவு விண்ணகத்திலிருந்து தான் கிடைக்க வேண்டும். அந்த உணவு எது என்று பார்த்தால் இயேசு கூறுகின்றார், நானே வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அது உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் என்று இயேசு கூறுகிறார். எனவே நற்கருணையே, இயேசுவினுடைய திரு உடல்தான் நம்முடைய ஆன்மாவிற்கான உணவு. சற்று நேரம் சிந்தியுங்கள். நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவானது செரிமானம் ஆனால்தான், அதாவது நல்லா டைஜஸ்ட் ஆனாதான் நம்ம உடம்புக்கு ஆற்றல் கிடைக்கும், வலு கிடைக்கும், பலன் கிடைக்கும். அதே போல தான் நற்கருணையும், இயேசுவோட உடலையும் நாம் உட்கொண்டு வெறுமனே உட்கொண்டோம் என்றால் அதற்கான பலன் கிடைக்காது. நமது ஆன்மாவில் அது செரிமானம் ஆக வேண்டும். செரிமானம் ஆனாதான் அதற்கான ஆற்றல் கிடைக்கும். வெறுமனே நாக்க நீட்டி நன்மையை மட்டும் வாங்கி கொண்டு நாம் சென்றோம் என்றால் அதனால் ஒரு பயனுமே கிடையாது. அது எப்படிப்பட்டதுன்னா, யூதாசு இயேசுவின் உடலை பெற்றுக்கொண்டதும் அவனுக்குள் அழகை புகுந்ததை போல தான் நாமளும் இயேசுவோட உடலை வாங்கினதுக்கப்புறம் இன்னும் நிறையா தீய காரியங்களை தான் செய்ய நேரிடும். அது எப்படி டைஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, அது மிக எளிமையான காரியம்தான். நற்கருணையை இயேசுவின் உடலை பெற்ற உடனே நீங்கள் முடிந்த அளவுக்கு நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பியுங்கள். நற்செயல்கள். இயேசுவின் உடலை பெற்ற உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். முடிந்த அளவு உங்களுடைய முகத்தை புன்னகையால் நிரப்புங்கள். யாரையும் கோபத்தோடு நினச்சி பார்க்க வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டாம் மனசுக்குள்ளார. இப்படி சில நற்காரியங்கள் நீங்கள் உடனே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே வெளியே செல்ல செல்ல நீங்கள் நிறைய நற்காரியங்கள் செய்தீங்கன்னா அது அப்படியே செரிமானமாகி உங்களுடைய ஆன்மாவுக்கு வேண்டிய வலிமையை நற்கருணை வழியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இயேசுதான், நாம் இயேசுவை முழுமையாக நம்பினால் மட்டும்தான் கடவுளிடம் செல்ல முடியும் என்பதுதான் இன்றைய நாளின் மைய கருத்து. நாம் இயேசுவை நம்பி இருக்கின்றோம் என்பது எப்படி வெளிப்படுத்த முடியும் என்றால், யாக்கோப்பு அந்த திருமுகத்தில் அதன் ஆசிரியர் அழகாக கூறுகிறார், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். நாம் நம்முடைய நம்பிக்கையை நம்முடைய செயல்களில் தான் காட்ட வேண்டும். அதாவது நல்ல செயல்கள் நிறைய செய்தால்தான் நாம் இயேசுவை உண்மையாகவே நம்புகின்றோம் என்பது வெளிப்படை, அதுதான் உண்மையும் கூட. எனவே நாம் நிறைய நற்செயல்கள் செய்ய வேண்டும். இந்த நற்செயல்களை செய்வதற்கு மிகவும் தடையாக இருக்கக்கூடியது எது என்றால், புனித பவுல் 1 தீமோத்தேயு 6:10 கூறுகின்றார், பண ஆசையே, அதாவது பொருள் ஆசையே, ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணி வேர் என்று. நாம் நல்ல செயல்கள் செய்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடியது இந்த ஆசை தான். நீங்கள் எல்லாருமே பறவைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. புறாக்கள் பார்க்கும்போது அதனுடைய கூடுகள்லாம் எங்கே இருக்குன்னா, ஏதாவது ஒரு கோவிலில், ஆலயங்களில், மசூதி அப்படியெல்லாம் ஏதாவது ஒரு கட்டிடத்தில் தான் இந்த புறாக்கள்லாம் போய் அழகாக கூடு கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கும். அதே போல் காகங்கள் எல்லாம் பாருங்கள்லாம், இந்த காகங்கள்லாம் எங்கே கூடு கட்டுன்னா அழகாக மரத்தில், கொஞ்சம் உயரமான மரத்தில் தான் நல்லா கூடுகள் கட்டி சந்தோஷமாக வாழும். சிட்டுக்குருவிகள்லாம் பார்த்திங்கன்னா அது போய் மரங்கள்லாம் கூடுகள் கட்டாது, மாறாக அழகான சின்ன செடிகள், கொடிகள் இதில் தான் கூடு கட்டும். தூக்குனாங்குருவி கூடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பனை மரத்துலலாம் அழகாக சூப்பராக கூடு கட்டியிருக்கும். அந்த நாள்நடை பயன்படுத்தி அழகாக கூடுகள் கட்டியிருக்கும். அதே போல் கிளிகளையும் பார்த்துருப்பீங்க. அதற்கான இருப்பிடம் எங்கே இருக்குன்னா, ஏதாவது தென்னை மரத்தில் ஒரு சின்னதாக குகை மாதிரி அழகாக குழி மாதிரி தோண்டி உள்ளார இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மழை பெய்யுது, மழையில் என்னுடைய கூடு நனைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எந்த காகமோ போய் வீடுகள்லையோ இல்லாத ஏதாவது ஒரு கட்டிடத்துலேயோ கூடுகளை எப்பொழுதுமே அமைக்காது. அதே போல் எந்த ஒரு சிட்டுக்குருவியும், இந்த தூக்குனாங்குருவி அழகாக கூடு கட்டியிருக்குது, வீடுலாம் அழகாக பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக கட்டியிருக்குது, அதனால் நம்மளும் அது மாதிரி கட்ட ட்ரை பண்ணுவோன்னு நினச்சி அது மாதிரி எந்த ஒரு சிட்டுக்குருவியும் கூடு கட்டாது. அதே போல் இந்த கிளிகளும்
நம்ம என்ன குகைக்குள்ளார போய் உட்காந்துருக்க மாதிரி ரொம்ப இருட்டாக இருக்குது, எல்லாம் காகங்களை போல் நல்ல வெளிச்சத்தில் வெளியில் நல்லா கொஞ்சம் பெருசாக கட்டுவோம் அப்படின்னு சொல்லி எந்த கிளிகளும் கூடுகள் கட்டியதே கிடையாது. அதற்கு தேவையானது எதுன்னு அதுகள் அந்த உயிரினங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றன. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என நாம் அனைவருக்குமே நன்றாக தெரியும். அதனால் இந்த உயிரினங்கள் எதுவுமே பிற பொருட்களுக்கு அடுத்தவர்களை பார்த்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டதே கிடையாது. தான் உண்டு தன்னிடம் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கடமைகளை நிறைவேற்றி மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கும். எதற்குமே அதிகமாக ஆசைப்படாதது இந்த உயிரினங்கள். அதனால்தான் இந்த உயிரினங்கள் பறவைகள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக பறந்து செல்கின்றன. எனவே அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்களும் ஆசை, பொருளாசை, பண ஆசை அனைத்தையும் விட்டுவிடுங்கள். அப்பொழுது நீங்கள் நற்செயல்கள் நிறைய செய்ய முடியும். நீங்கள் நற்செயல்கள் நிறைய செய்தீர்கள் என்றால் உங்களுடைய நம்பிக்கை, இயேசுவின் மீது நீங்கள் கொண்டுள்ள அந்த நம்பிக்கை வெளிப்படும். உங்களுடைய நம்பிக்கை வெளிப்பட்டது என்றால் நீங்கள் எளிதில் தந்தை கடவுளிடம் செல்ல முடியும். இவ்வாறு அன்னை மரியா இயேசுவை தனது உதிரத்தில் சுமந்து நற்செயல்கள் செய்ய விரைந்து எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்றாரோ, அதே போல நாமும் இயேசுவை நமது உள்ளத்தில் சுமந்தவர்களாக நற்செயல்கள் செய்து தந்தை கடவுளிடம் திரும்பி செல்ல வரம் வேண்டி இந்த பலியில் நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவனின் பாதம் பலிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. காணிக்கை காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. இறைவனின் பாதம் பலிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டுதல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியினால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியவர். இவர் தரும் இத்திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை பாதுகாத்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகோர் நடுவிழுந்தார், உலகோர் நடுவிழுந்தார். எமை உமருடலென நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. அகவிருந்தாக என் இறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கு செய்ததைப் போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கு வையும்.
இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velanganni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.